டே கனவா, இந்த சாப்பாடு ரெடி, ஒழுங்கா உள்ள வச்சுக்கோ, இல்லைன்னா மறந்துடுவேன். எனக்கு உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் மனைவி. கேளுடா கனவா. நான் ஒன்றும் ரொம்ப தங்கமான ஹஸ்பண்ட்லாம் கிடையாது மனைவி. அடிக்கடி உன்கிட்ட சண்டை போடுறேன், என் ஆஃபீஸில் உள்ள டென்ஷன்லாம் உன்கிட்ட தான் காட்டுறேன். ஆனால் எப்படி நீ இதெல்லாம் அமைதியாக எடுத்துக்கிட்டு டெய்லியும் எல்லா வேலையும் செஞ்சிடற, ரொம்ப முக்கியமாக என்னை சிரித்து வழி அனுப்பி வைக்கிற? சரி, அப்போ எனக்கு நீ உனக்கு பதில் சொல்லு. லவ்வும் பாசமும் நீ யார் மேலே அதிகமாக காட்டுற? என் மேலே தானே. என் மேலே பாசமாக இருக்க, எனக்கு தேவையானது எல்லாம் செய்கிற, என்னை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிற. அப்படி இருக்கிறப்ப உனக்கு கோவம்னு வந்தா அதையும் நீ என் மேலே தானே காட்ட முடியும். உனக்கு வேலையில் டென்ஷன், நம்ம ஃப்யூச்சரை நினச்சி டென்ஷன், போயிட்டு வரதுல டென்ஷன் இருக்குது. அதெல்லாம் உன் மண்டைக்குள்ளே தானே இருக்குது. அதை நீ அப்பப்போ என்கிட்ட காட்டுற. காமிச்சிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நீயே தான் வந்து என்னை சமாதானப்படுத்துற. ஸோ இதில் என்ன இருக்கு? ஆனால் இதே சண்டையை நம்ம 2 பேரும் ஈகோக்காக போட்டோம்னா அது ரொம்ப தப்பு. ஆனாலும் என்ன ஆனாலும் இதே மாதிரி எத்தனை சண்டை நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம அப்பா அம்மாவோட போட்டிருப்போம். அதனால அவங்க மேலே பாசம் குறைஞ்சு வெறுப்பா வந்துருச்சு. சரி, அதை விடு. எனக்கு வீட்டு வேலை செய்கிறதுல டென்ஷன், நம்ம குழந்தைய பார்த்துக்கிறதுல டென்ஷன், இதெல்லாம் நான் உன்கிட்ட காமிச்சேன்னா நீ என்ன என் கூட சண்டையா போடுவ? இல்லைல்ல. சரி, சிம்பிளாக நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ நான் சொல்ல போகிறது கிரிஞ்சாக தான் இருக்கும், நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நம்ம கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் இந்த ரப்பர் பேண்ட் மாதிரி. இதில் நீ சண்டை போடுறேன்னு நான் சண்டை போட்டாலோ, இல்லை நான் சண்டை போடுறேன்னு நீ சண்டை போட்டாலோ, ஒரு கட்டத்தில் நம்ம ரிலேஷன்ஷிப்பே பிரேக் ஆகிடும். அதுவே நீ சண்டை போடுறப்ப நான் விட்டு கொடுத்து, நான் சண்டை போடுறப்ப நீ விட்டு கொடுத்து போனால் ஒரு கட்டத்தில் சண்டையே குறைஞ்சு விட்டு கொடுத்து போகிறது தான் அதிகமாக இருக்கும். சரி, ரொம்ப பேசியாச்சு, உனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்பு. எனக்கு ஒரே லவ் வாங்கியா இருக்கே. பேசாமல் நான் லீவ் போட்டுட்டா, நம்ம எங்கேயாவது வெளியே போகலாம். ஐயா, நாளைக்கு சாட்டர்டே தான், நாளைக்கு கூட போய்க்கலாம். இப்போ போங்க சார், ஆஃபீஸ் போய் உங்கள் பொழப்பு பாருங்கள் சார்.